ஆனா சுபாஷ் அந்த கேம மட்டும் ஜெயிச்சிருந்தீங்கன்னா என்னை எல்லாம் வச்சு செஞ்சிருப்பல்ல. ஏன்னா பிஎல் பிளஸ் சிஎல் டைட்டில் இவங்களை எல்லாத்தையும் செஞ்சிருப்பல்ல. ஜஸ்ட் மிஸ். தெரியும். அதுக்காகவே வந்துட்டு ஏட்டு வாட்ச் பண்றதுக்கு எல்லா கிளப்பும் ஒன்னா இணைஞ்சு பாத்தீங்கன்றத நான் பாத்துட்டு தான் இருக்கிறேன். தெரியல இந்த மாதிரி சினாரியோ வந்து எசக்கு ஒசக்கா யோசிக்கிறது நீ மட்டும் தான். இந்த வருஷம் ஃபுல்லா இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டேன். இங்க எடுத்து அங்க போனா என்ன சொல்றதுன்னு தெரியல. அது ஹேண்ட்பால் இன்சிடென்ட் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து இதுக்கு மேல ஆர்சனல் ஃபேன் நேத்து நான் மேட்ச் பாக்குறப்ப வந்துட்டு நானா கத்திட்டு இருந்தேன். கன்ஃபார்ம் பெனால்டி இவனுங்க வந்து ஸ்கேம் பண்றானுங்கன்ட்டு ரொம்ப. ஏன்னா அது ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. ஏன்னா வந்து நூனோ மெண்டஸ் அவன் மேல விழுந்து புரண்டுலாம் இருக்கலாம். ஆனா வந்துட்டு ஒரு விஏஆர் செக் போல எதுவுமே போல. அட்லீஸ்ட் ஒரு விஏஆர் செக் போயிட்டு ரெஃப்ரியை கூப்பிட்டு பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் மன திருப்தியா இருந்திருக்கும். ஆனா எதுவுமே இல்லை. வணக்கம் மக்களே, வெல்கம் டு a brand new episode of ஃபுட்பால் பேச்சு. இந்த சீசனோட கடைசி மேட்சுங்க. இதுதான் கிராண்ட் ஃபினாலே. சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் நடந்து முடிஞ்சது. என்னடா அங்க டீம் தோத்து போனாலும் இவ்வளவு ஜாலியா பேசுறானேன்னு பாக்குறீங்களா? பெருமையா இருக்குதுங்க என் டீமை பத்தி. நல்லா தான் ஆடினானுங்க, ஜஸ்ட் மிஸ். அடுத்த சீசன் வந்து தூக்குறோம் கப்ப. அதனால வந்து ஃபுல் மோட்டிவேஷன்ல நான் சந்தோஷமா இருக்கேன். என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நோட். என்னடா உனக்கு இந்த மேட்ச் பார்த்து என்ன உனக்கு தோணுச்சு? இந்த மாதிரிலாம் நாங்க எப்ப மறுபடியும் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் வருவோம் அப்படின்னு தோணுதா? இல்லனா பார்த்து வந்து நாங்க தோத்து போனதுனால சந்தோஷப்பட்டு இருந்தியா? அதாவது ஒரு வாரமா வந்து தரையில விட்டுட்டு காத்துலயே மிதந்துட்டு இருந்தீல. முதல்ல தரைக்கு வா. முதல்ல உலகத்துக்கு இப்படித்தான் இருக்குன்னு தரைக்கு வா. நாங்க இப்ப பரையெல்லாம் போயிட்டு இருக்கோம்டா. ஏன்னா நாங்க கப்பு ஜெயிச்சிருக்கோம். நாங்க வந்து சாம்பியன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து யூரோப் பட்டம் தான் மிஸ் ஆயிடுச்சு. அதுவும் அடுத்த சீசன் பிடிச்சிரும். அந்த கேம மட்டும் ஜெயிச்சிருந்தீங்கன்னா என்னை எல்லாம் வச்சு செஞ்சிருப்பல்ல. ஏன்னா பிஎல் பிளஸ் சிஎல் டைட்டில் இவங்களை எல்லாத்தையும் செஞ்சிருப்பல்ல. ஜஸ்ட் மிஸ். தெரியும். அதுக்காகவே வந்து அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், டார் ஆயிருப்போமே. ஏட்டு வாட்ச் பண்றதுக்கு எல்லா கிளப்பும் ஒன்னா இணைஞ்சு பாத்தீங்கன்றத நான் பாத்துட்டு தான் இருக்கிறேன். வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த மொமெண்ட்டுக்கு. பரவாயில்ல, நடத்துங்க. இல்ல நான் கேம பாக்கல. நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன் மக்களே. ஃபுல் கேம் நான் வந்து பாக்கல. சுபாஷ் தான் பாத்துக்கிட்டு இருந்தான். நான் சொல்லிடுறேன் முதல்ல. ஏன்னா இந்த கேம் முடிச்ச உடனே சுபாஷ் சொல்ற மாதிரி எல்லாம் டப்பு 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 டிராப்ட்ல எழுதி வச்சிருக்கானுங்க. ட்விட்டர் போஸ்ட் பூரா தோத்தா அடுத்த செகண்ட் எல்லா கிளப்பும் இறக்குறானுங்க. லண்டன்ல செல்சி வருது, நாட்டிங்ஹாம் வருது, இது கிறிஸ்டல் பேலஸ் வருது. ஒருத்தன் விடாம போஸ்ட் நாங்க யூரோப்பியன் சாம்பியன்ஸ், நாங்க யூரோப்பியன் சாம்பியன்ஸ், நாங்க யூரோப்பியன் சாம்பியன்ஸ். முதல்ல வந்து உங்கள்கிட்ட கேக்குறேன், ஹவ் வாஸ் தட் when you lost out on penalties? ஒரு ஆர்சனல் ஃபேனா உனக்கு அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? இல்ல எனக்கு ஆக்சுவலா நான் முன்னாடியே இந்த ப்ரிவியூல சொல்லியிருந்தேன். நம்ம அண்டர்டாக தான் போனோம். ஜெயிச்சா மாசு, தோத்தா பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு நான் போனேன் இந்த கேம்ல. சோ எனக்கு பாக்குறப்ப பெனால்டிஸ்ல மிஸ் அவுட் ஆகிறப்ப லைட்டா ஹர்ட் ஆச்சு. பட் ஓகே, எனக்கு உடனே வந்துட்டு ஓகே நல்ல எஃபர்ட் தான் போட்டுருக்காங்க. இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா இந்த சிலுவட்டு பசங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க பாரு. எல்லாரையும் மன்னிச்சிடும்டா. இந்த ஒரு கிளப் யூரோப்பு குவாலிஃபையா ஆகலண்டா. அவனுங்க மட்டும் பண்ற அலப்பறம் இருக்குது. நீ விட்டியாடா? நீ சும்மா விட்டியாடா? ஒருத்த விடாம சொரிஞ்சுக்கிட்டு இருந்தீல நீ ட்விட்டர்ல. அவங்க மட்டும் வந்து இந்த மேனேஜரை தூக்கிட்டாங்களா? நீ அடிக்கலாம் பிரச்சனை இல்ல, வேற மேன் சிட்டி அடிக்கலாம் பிரச்சனை இல்ல. இந்த சில்வெட்டு அடுத்த வருஷம் யூரோப்பே ஆட போறது இல்ல. நீ பேச அடுத்த வருஷம் கூட போவேன் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல். உன்னால முடியுமா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சு கொடுத்தவன் அதே கோல் அவங்களுக்கும் ஃபைனல் அடிச்சு கொடுத்து டைட்டில் அடிச்சு கொடுத்தான். ஆனா இங்க அதுவும் நடக்கல. அதனால அவங்க பேசத்தான் செய்வாங்க. அதை விடுறா, சும்மா அதை விடுறா. மொத கோல் அதாவது அந்த ஹக்கீமியா கிளியர் பண்ணது யாரு கிளியர் பண்ணி? மார்க்கினியோஸ் கிளியர் பண்ண ட்ரை பண்ணி ட்ரொசார்ட் வந்து அவமால பட்டு வந்து. what did you feel about it, ரசி? எனக்கு வந்து ரூல்ஸ் எனக்கு எக்ஸாக்ட்டா என்னன்னு தெரியல. It hit Trossard's hand and it went straight into the path of Havertz. சரியா? நீ வந்து ஆக்டிவா பாத்தியா? பாடியை கவர் பண்ணிட்டு இங்க அடிச்சுன்னு வெச்சுக்கோ. நீ whatever ஆக்சிடென்டலோ இல்லையோ இந்த part of the hand வந்து is illegal to use in this instance. கரெக்ட்டா? எனக்கு எக்ஸாக்ட் ரூல் தெரியாது. I think as long as goal score பண்றவன் கையை யூஸ் பண்ணலினா it is still allowed ன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு ஒரு சினாரியோ தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என் கிளப்னு எடுத்துக்கணும். ஒருவேளை நாங்க வந்து கிளியர் பண்றோம்னு வச்சுக்கோ. கிளியர் கூட இல்ல,
நாங்க வந்து ஒரு பாஸ் பண்ண ட்ரை பண்றோம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஓடகார்ட் ஸ்லிப் ஆகி விழுந்தா ஞாபகம் இருக்கா? சாலா ட்ரை அத பண்ணத. நீ விடமாட்டடா டேய். அத நீ இர்றா, வந்து உன்னோட மெமரியில அப்படியே எழுதி இர்றா. வச்சிருக்க. எதுக்கு எடுத்தாலும் ஓடகாடு விழுந்தா நாங்க ஆடுறப்ப. இங்க டேய், வா, டேய், வா, டேய். சொல்லு. நான் சொல்றது கேளுடா. இப்போ அ. அந்த மாரி நடந்து ஓடகார்ட் ஸ்லிப் ஆகி விழுந்தான். ஆனா ஓடகார்டோட கையில பட்டு நேரா இன்னொருத்தவன் ஒரு செல்சி ஆர்சனலோட பிளேயருக்கு போய் அவன் கோல் போட்டிருந்தா அப்போ என்ன சொல்லிருப்போம்? ஓ இல்ல, கோல் போட்டவன் கையில பால் படல, இன்னொருத்தவன் கையில பால் பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிருப்போம். நான் கேட்கறேன், எனக்கு ஜென்யூனா தெரியாது, அதான் கேட்கறேன் நான். ஏன்டா இந்த ஒரு விஷயத்த வந்து மாற்றுன்னு எவனுமே எடுத்துட்டு வரலடா. நீ எப்படிடா குறிக்கொண்டு யோசிச்சு எடுத்துட்டு வர இதுல? எனக்கு புரியல. டேய், இது அது லாஜிக்கலான கேள்வியே ஹேண்ட்பால் இல்லையா சுபாஷ்? இன்சிடென்ட் இல்லடா. அது எதுவுமே யாருமே அத பத்தி அது ஹேண்ட்பாலே ரிப் கேஜ் அடிக்க வந்து தான் அவன் பிளாக் பண்ணான் அப்படி பால். அது பட்டதுக்கெல்லாம் வந்து ஒண்ணுமே ஃபவுல்லாம் பிரச்சனை இல்ல. பட் அது தவிர்த்து ஏன் தெரியுமா ஹேவர்ஸோட சுபாஷ்? இரு, ஃபினிஷ் நான் ஏன் பத்தி தெரியுமா கேட்கறேன்? ஏன் தெரியுமா கேட்கறேன்? நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ரிப்கேஜ் பட்டிருந்து அதே ஃபோர்ஸ்ல பால் அவனோட பாத்துக்கு போயிருக்குமான்னு சொல்லிருக்க முடியாது. இவன் ரிப்கேஜ பிளாக் பண்றதா கையை யூஸ் பண்ணானா, டினையலா பண்ண போறது இல்ல. பட் there is a visible difference இல்ல. வேர் கரெக்டா ஹேவர்ட்ஸோட பாத்துல போய் he goes and scores. இப்போ ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் ஹேவர்ட்ஸோட மறுபடியும் ஹேவர்ட்ஸ்ட போய் ஹேவர்ட்ஸ் ஒரு 2 பாஸ் போட்டு நீங்க கோல் போட்டிருந்தா நான் அதை பத்தி எதுவுமே கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். இட் கோஸ் டைரக்ட்லி இன்டு ஹேவர்ட்ஸ் பாத் and அவன் ஸ்கோர் பண்ணிட்டான். எனக்கு வந்து see the rules are rules. நான் வந்து ரூல்ஸ் கொஸ்டின் பண்ண முடியாது. பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் இட்ஸ் ஆட். இது வந்து இட்ஸ் ஃபேவரிங் த டீம் சோ மச். ஏன்னா இப்போ ஒருவேளை கை அங்க இல்ல, மர்க்கினியோஸ் கிளியர் பண்ணுது, அவன் செஸ்ட்ல பட்டு வேற எங்கேயோ போயிருந்துச்சுன்னா அவுட்டுக்கு போயிருக்கலாம், அவங்க பிளேயருக்கே திரும்பி வந்திருக்கலாம், இல்ல செஸ்ட்ல பட்டு பவர் பத்தாம அங்கேயே கீழே வந்திருக்கலாம், என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். நான் அதான்டா எனக்கு தெரியல. இந்த மாதிரி சினாரியோ வந்து எசக்கு பொசக்கா யோசிக்கிறது நீ மட்டும் தான். இந்த வருஷம் ஃபுல்லா இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டேன். இங்க எடுத்து அங்க போனா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அது ஹேண்ட்பால் இன்சிடென்ட் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து இதுக்கு மேல பட் எப்படி how போய் was it போனதை பத்திலாம் என்னால பேச அஞ்சு தெரியல. பட் 5 நிமிஷத்துல யூ டேக் தி லீட். நீ உட்கார்ந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்க, 5 நிமிஷத்துல யூ டேக் தி நான் லீட். உட்காந்துலாம் வாட் ஆர் யூ பாக்கல. திங்கிங்? கோல் பார்த்தோன்னே எகிரி குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ ஐயோ எப்படி அடிச்சாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. பட் உண்மையிலேயே ஹேவர்ட்ஸ் சரியான பினிஷ் அவன் எடுத்துன்னு அடிச்சதெல்லாம். பட் இதுதான் நம்ம கேம் பிளானா இருந்திருக்கும் கரெக்டா. அந்த லாஸ்ட் நீ 1.5 மாசமா ஆர்சனல் ஆடுறத பார்த்தாலே ஒரு கோல் அடிச்சுட்டு அவ்வளவுதான் போதும் நாங்க இருப்போம். ஏன்னா அது போதும், எங்க டிஃபென்ஸ் மேல நம்பிக்கை இருக்குது, இட் வில் டூ த ஜாப், ஒரு கோல் போதுன்ற மாதிரி அதே மாதிரி தான் ஆடிட்டு இருந்தோம். இப்பதான் நான் அந்த பாயிண்ட் எடுத்துட்டு வர விரும்புறேன். நிறைய பேர் இந்த மேட்ச் பார்த்தவங்க வந்துட்டு போரிங் மேட்ச், ஆர்சனல் 20% மேட்சே பார்க்காதவங்க கூட வந்து அடிக்கிறானுங்க 20% ஆடவே இல்லை உங்க ஃபைனல்ஸ்ல இந்த மாதிரி மட்டமான பெர்ஃபார்மன்ஸ்னு. நீ யோசிச்சு பாரு, ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் போயாச்சு, பெஸ்ட் அட்டாக்கிங் டீம் அகைன்ஸ்ட் தான் நாங்க 1 கோலை போட்டுட்டு இருக்கிறோம். இப்போ வந்துட்டு நாங்க என்டர்டைன்மெண்ட் இல்ல கெத்து காமிக்கிறதுக்காக வெளில போய் ஆடுவோமா, இல்லனா டிஃபெண்ட் பண்ணிட்டு உன் வேலையை பாரு நாங்க எங்க வேலையை பண்ணிட்டு இருப்போமா? புரியல. இத புரியாம நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபுட்பால் பார்க்க தெரியலன்னு நான் கேட்கணும் ஆக்சுவலா, டு பி ஆனஸ்ட். இது என்ன விஷயமாடா சுபாஷ்? இது 2 வகையா பார்க்கலாம். நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோ, இது மாஸ்டர் கிளாஸ் மூவா இருந்திருக்கும். இது நீங்க பண்ணது வந்து பாரு ஆர்சனல் அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு அவங்க ஆடினாங்க, ஒரு கோலை போட்டாங்க, கம்ப்ளீட்டா சிட் பேக் பண்ணாங்க, 85 நிமிஷமும் சிட் பேக் தான் பண்ணாங்க. பட் அவங்களோட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு. இதை நான் இந்த போன வருஷமும் சொன்னேன்னு நினைக்கிறேன். ரிமெம்பர் அந்த ஜான் ஸ்டோன்ஸ் அந்த கோலை போட்டு கடைசி ஈக்குவலைஸ் பண்ணி 10 டவுன் பண்ணி அதை நான் சொன்னேன். இட் வுட் ஹவ் பீன் a மாஸ்டர் கிளாஸ் நீங்க ஜெயிச்சிருந்தா. தட்ஸ் ஹவ் த நரேட்டிவ் வில் சேஞ்ச். இப்ப எப்படி இருக்கும்? ஏன்டா ஒரு கோல் போட்டீங்க, 85 நிமிஷம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணி இன்னும் ஒரு கோல் போட்டிருந்தீங்கன்னா பிஎஸ்ஜி வரதுக்கான சான்ஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க கேமை வந்து எடுத்திருக்கலாம். ஆனா நீங்க கான்சியஸா அது எடுக்க வேண்டாம். எனக்கு எங்க டிஃபென்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு, 85 நிமிஷம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு என் டிஃபென்ஸ் மேல நம்பிக்கை இருக்குன்னு நாங்க ஆடணும் அப்படின்னு சொல்லி நீ சொல்ற. நான் திருப்பியும் சொல்லுவேன், பிஎஸ்ஜினால ஓபன் பிளேல கோல் போட முடியல. இட் டுக் them a penalty to score the goal. இட் நியர்லி ஒர்க். 99.9% ஆர்சனலுக்கு ஒர்க் ஆயிடுச்சு. பட் இப்ப நீங்க தோத்துட்டீங்க. எல்லாரும் என்ன கேட்பாங்க? அப்புறம் எதுக்கு நீ 85 நிமிஷம் டிஃபெண்ட் பண்ண அப்படின்னு தான் எல்லாருமே கேட்பாங்க. நீங்க ஜெயிச்சிருந்தா வர்ற ஆட்டட்டா அவங்களோட பசங்க பாரு எப்படி பிளான போட்டு செமையா முடிச்சாங்களா அப்படின்னு. நான் உங்ககிட்ட பிரிவியூல என்ன சொன்னேன்? இது ஸ்னூஸ் ஃபெஸ்ட் கேமா தான் இருக்கும், இது அட்டாக்கிங் கேமா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. இன்னொரு விஷயம் நான் என்ன ஒண்ணு சொன்னேன், செட் பீஸ் தானே நீங்க பயங்கரமா யூஸ் பண்ணுவீங்க, ஓபன் பிளேல நீங்க ட்ரையே பண்ண மாட்டீங்க அப்படின்னு. பட் டூ யூ திங்க் அந்த ரொம்ப ரொம்ப ஏர்லியா கோல் போட்ட காரணத்தினாலதான் நீங்க அவ்வளவு சீக்கிரம் போய் டிஃபெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு? ஒருவேளை அப்படிதான் சொல்லியிருக்கலாம். ஆனா அதாவது அந்த பாயிண்ட் தான் கேட்கலாம். நான் கார்னர்ல மட்டும் தான் கோல் போடுவோம்னு நீ சொல்லியிருந்தேன். கடைசியில நாங்க 2 கார்னர் தான் இங்க வந்ததே. கார்னர் பக்கமே நாங்க கார்னர் ஃபுல்லா அவனுங்க தான் போட்டு தாக்கிட்டு இருந்தானுங்க. தம்பி அதுக்கு நான் வந்தே ஆகணும் தம்பி. ஹாஃப் டைம் உடைய கேப்ல நான் வந்து அந்த கேம் வந்து எடுத்து பார்த்தேன். எதுக்கு இவனுங்க சாக்காக்கு கார்னர் கொடுக்கல, என்ன ரெஃபரி வந்து இப்படி ஏமாத்த நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கரெக்டா அந்த 6 minutes ஆஃப் ஆடட் டைம்ல
5 minutes and 50 secondsல 55 seconds நம்ம கார்னர் வருது சரியா? இப்ப நானோ நீயோ இப்ப நம்மளே போய் வாரம் டர்ஃப்ல ஆடுறோம்டா. டைம் முடியப்போ நம்ம என்னடா பண்ணுவோம்? ஐயோ இவன் கார்னர் இது குடுத்துட்டான். வந்து எனக்கே புதுசா இருந்துச்சு. ஃபுட்பாலிங் ரூல்ஸ்ல எங்குமே வந்துட்டு கார்னர் குடுத்துட்டு அதுக்கப்புறமாலாம் கேன்சல் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஒண்ணு கார்னர் அடிச்சா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்டாக்கிங் பிளேல ஸ்டாப் பண்ண மாட்டாங்க பிளே, அது நமக்கு தெரிஞ்சதுதான். அது இல்லாம கார்னர் வேற குடுத்துட்டானுங்க. அப்புறம் அது எடுக்காம எதுக்கு ஸ்டாப் பண்ணாங்கன்றது எனக்கும் புரியல. ஏன்னா பயபுலைக்கு அப்பைக்கே என்ன இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வேற மாதிரி ரெஃபரி பண்ணா, செகண்ட் ஹாஃப்ல இருந்து ரொம்ப சஸ்பீஷியஸா பண்ணா. பட் நான் கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பல, இருந்தாலும் சொல்றேன். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு. ஆமாண்டா, நீங்க 5:50ல இருந்து சாக்கா போய் பால கீழே வைக்கும் போது 6:25 30 செகண்ட்ஸ் பால எடுத்துட்டு பால தேய்ச்சு சட்டையை அட்ஜஸ்ட் பண்ணி ஷார்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போய் கார்னர் வைக்கக்குள்ள ரெஃபரி பார்த்தான். இவனுங்க எப்படி கார்னர் எடுக்க மாட்டானுங்க. இன்னொன்னு சொல்றேன், அந்த 5th minute ஆஃப் ஆடட் டைம்ல கூட உங்களுக்கு ஒரு த்ரோ வந்துச்சு. அந்த த்ரோ முதல்ல போய் ட்ரோசார்ட் பால தொட்டான், மஸ்கேரா பால தொட்டான், அப்புறம் வந்து ரைஸ் பால கொடுத்து ரைஸ் லாங் த்ரோ போட்டான். அதுக்கு ஒரு 40 செகண்ட் வேஸ்டேஜ். எல்லாம் நீயே வச்சு பண்ணி ஒரு ஃப்ரீயா இருந்தீனா இவனுங்க எப்பத்தான் கார்னர் எடுப்பானுங்க? நான் ரெஃபரி விசில் ஊதிட்டு போறேன்னா போவான். என்ன பண்ண முடியும்? யோசிக்கிறதெல்லாம் மாட்டு இல்லடா. இது எப்படிடா ஒரு கார்னர் கொடுத்துட்டு நீ எப்படிடா கேன்சல் பண்ணலாம்? எனக்கு அதுவும் புரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்னர் குடுக்கறதே ரெஃபரியோட டிஸ்கஷன். ஆர்டர் ஆன் டைம் 5 minutes ஆர்டர் ஆனா அதுதான் ரெஸ்ட் மினிமம் ஆஃப் 5 minutesன்றதுதான் கான்செப்டே. நீ எக்ஸ்ட்ரா ஆச்சுனா எக்ஸ்ட்ராவா கொடுத்துக்கோ, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கு எது கேன்சல் பண்ணணும் முதல்ல? அது யாரா வேஸ்ட் பண்ணா? அந்த 6 நிமிஷத்துல யாரா வேஸ்ட் பண்ண? நீ என்ன பண்ணீங்க? நான் 10 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணிக்கிறேன்டா. நீ எக்ஸ்ட்ரா 4 minutes 5 minutes ஆட் பண்ணிக்கணும் on top of that. எனக்கு நீ ஏன் கேன்சல் பண்ணன்றது என் क्वेश्चन தான் நம்ம பதில் சொல்ல மாட்டோம். அதாவதுடா அந்த கேன்சலேஷன் நீ சொன்ன பாயிண்ட் எனக்கு ஒத்துக்கறேன்டா. ஒருவேளை அந்த பால் வெளிய போன உடனே ரெஃபரி ஊதிதான்னு வெச்சுக்கோ, இந்த क्वेश्चனே வந்திருக்கு. இப்போ நீங்க போயிருங்க உள்ள போயிருங்கன்னு சொல்லிட்டு அல்டிமேட்லி இட் கம்ஸ் டவுன் டு தி ரெஃபரி. இல்ல வேணும்னா அந்த கார்னர் குடு, வேண்டாமா விசில் ஊதிட்டு போ. ரெஃபரி பார்த்தா நீங்க போய் கார்னர் எடுக்கிற மாதிரி தெரியல, போங்கடா டேய் எல்லாரும் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டான். அது ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த சாக்காவுடைய அந்த ஹேண்ட்பால் எல்லாருமே ஹேண்ட்பால் பண்ணான்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா இதனுடைய ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அந்த செமிஃபைனல்ல பார்த்தோம்ல பிட்வீன் PSG அண்ட் பயர்ன். ஆமா, PSG ஜாவோ நெவஸ் பண்ணதுதான். அந்த சிமிலர் இன்சிடென்ட் மாதிரி தான் இருந்துச்சு இதுவுமே. சோ அகைன் இது ரொம்ப நேரம் பேசுறதுக்கான இதுவும் இல்ல. அது ஹேண்ட்பால் இல்ல பேசிக்கலி. அது என்ன விஆர் செக்கும் போல சிமிலர் இன்சிடென்ட் இந்த விட்டீனியா அண்ட் ஜாவோ நெவஸ் நடந்த மாதிரி தான். சோ அதுக்கு பெருசா எல்லாரும் அதுல என்ன கேக்குறாங்கன்னா, அதுலயாச்சும் அவன் எட்டி ஓதாச்சான், இவன் கைய வச்சு பிளாக் பண்ண ஃபாமினா, அது எனக்கு அதுவும் தான் பெனல்ட்டி நான் சொன்னேன். இது சாக்காவே தான் எட்டி ஓச்சா அவன் கையில உதச்சிக்கிட்டான்டா. சாக்கா வந்து இன்னும் பாக்ஸ்ல தானே இருக்கான், ஒன்ஸ் அகைன் ஹேண்ட வச்சு கண்ட்ரோல் பண்றான்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேக்குறாங்க. இல்ல ஃபார்மி ஏன்னா அந்த 2 கை பட்டுச்சுடா, ஒரு கை பட்டு இன்னொரு கை பட்டு கீழே இருந்துச்சு. நான் என்ன தெரியுமா பாக்குறேன், சாக்கா பக்கத்துல யாருமே இல்ல. இப்ப சாக்கா பக்கத்துல யாரும் அந்த பாலுக்கு சேலஞ்ச் பண்ண போறாங்க, அந்த சமயத்துல கையப்பட்டு இருந்தா கூட ஐ வுட் ஹவ் செட் ஏய் ஹேண்ட் பால் அப்படின்னு. சாக்கா பக்கத்துல யாருமே இல்ல அந்த இடத்துல. So I don't think Saka is taking advantage of anything அந்த இடத்துல. பால் கையில பட்டிருந்தாலுமே there is no advantage lost for the opposition. So for me again பக்கத்துல யாருமே இல்ல, அவன் கையில பட்டா என்ன பண்ணான்னு அதுவும் வாண்டடா அவன் பண்ணல. So it is a very accidental thing. So for me that is not a handballங்கற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அந்த கார்னர் கோல் பத்தி பார்த்தோம். அப்ப இந்த கேம்ல நான் ஹைலைட்ஸா பார்த்துட்டேன்னு சொன்னேன்ல, அந்த ஸ்டார்ட் பண்ணி ஆவர்ட்ஸ் கோல் போட்டான்ல, ஆவர்ட்ஸ் பத்தி 3 நிமிஷம் காமிச்சாங்கடா. ரிப்பீட்டடா எல்லா ஆங்கிளையும் கோலை காமிச்சாங்க. ஸ்ட்ரெயிட்டா 45 நிமிஷத்துக்கு போயிட்டான். அப்போ ஒண்ணுமே நடக்கலையாடா. அதுக்கப்புறம் எடுத்து நான் பார்த்தேன். was a tactical battle after that between Luis Enrique and Mikel Arteta. இதுதான் உண்மை. பட் அவங்க இதுதான் கேக்குறேன். இப்போ வந்துட்டு அவங்க பெஸ்ட் அட்டாக்கிங் டீம் அப்படின்லாம் சொல்றாங்க, எல்லாம் ட்ரூ தான். PSG செம்மையா ஆடினானுங்க, அவங்க ரொம்ப டாக்டிக்கலா ஆடினானுங்க. லைக் அவனுங்க லிட்டரலி அந்த மொமெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்ப இந்த பிரேக் ஆகும். மேன் சிட்டி பண்ண மாதிரி தான், எப்ப இந்த ஆர்சனல் டீமோட டிஃபென்ஸ் வீக் ஆகும், ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணா நம்ம அட்வான்டேஜ் எடுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சுத்தமா கிரியேட்டிவிட்டியே இல்ல. ஏன்னா மிட் ஸ்பேஸ விட்டானுங்க, ஃபுல்லா விங் மட்டும் தான். ஆப்வியஸ்லி இந்த சைட்ல குவாரா அண்ட் மெண்டஸ் ஓவர்லோட் பண்றாங்க, அங்க வந்துட்டு அகிமி அண்ட் டெம்பெலே ஓவர்லோட் பண்றாங்க. டெம்பெலே தான் ரைட்ல, தூவே வந்துட்டு மிட்ல பின்னாடி டிராப் ஆயிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். பட் ஓவரால் என்ன சொல்ல வரனா, விங்ல தான் ட்ரை பண்ணானுங்க. விங்ல இருந்து அவனால பிரேக் பண்ண முடியல உள்ள. மஸ்கரா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா தான் ஆடினான், அவன் மேல பெரிய தப்பு இல்ல. பட் அதுதான் அவங்க கிரியேட்டிவிட்டி செம்மையா லேக் ஆச்சு. அவங்களால விட்டு இருந்தா ஐ டோன்ட் திங்க் ஓப்பன் பிளேயர் அடிச்சிருப்பாங்கனாலே ஐ டோன்ட் திங்க் இட் வுட் பீன் பாசிபிள். அந்த அளவுக்கு ஆடினானுங்க. டெம்பெலே சுத்தமா கேம்ல இல்லவே இல்லடா. இந்த சீசன் அடிச்சு சொன்னேன், அதனால எல்லார்ட்டையும் சொன்னேன், டெம்பெலே எல்லாம் வந்து மெயின் மேன் கிடையாது, குவாரட்ஸ்கேலியா தான் மெயின். இந்த குவாரடோனா லிட்டரலி கேரிட் தம் தி என்டையர் சாம்பியன்ஸ் லீக் கேம்பெயின் அண்ட் ஜெயிச்சு கொடுத்தது அவன் தான்.
Especially knockouts, Subhash. Especially knockouts. Every game there is a goal or an assist. Something that is done. Final Paris is won them the penalty. Preview again நான் சொல்லியிருந்தேன்ல விங்ஸ் தான் அந்த குவாரட்செலியா வர்சஸ் டிம்பர் இந்த பக்கம் ஏன்னா யூ வில் நாட் லீவ் ஸ்பேஸ் சொன்ன ப்ரிவியூல என்ன சொன்னோமோ அதே தான் நடந்துச்சு கேம் ஃபுல்லாவே வாட் ஐ எக்ஸ்பெக்டட் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஹேப்பன்ட். எனக்கு ஒரே வார்த்தை என்ன தெரியுமா, ஆர்சனல் if you score that early goal, very very early goal, for me I am not safe 1-0 டா. பட் நீ ஆர்சனல் நீ எல்லா கேம் பாக்குற, so you might feel எனக்கு தெரியும்டா என் டிஃபென்ஸை பத்தி அப்படின்னு சொல்லி நீ இருப்பா. பட் ஆஸ் அ ஃபேன் எனக்கு வந்து ரெண்டாவது கோல் போட்டா இன்னொரு கொஞ்சம் சேஃப்டி எனக்கு. ஆனா நீ சொல்லலாம் ஏன்டா நீ சொல்ற மாதிரி ரெண்டாவது கோல் நாங்க போய் ட்ரை பண்ணி அவங்க வந்து கேப்பை யூஸ் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா அப்ப நான் முட்டாள் மாதிரி இருக்க மாட்டோமாடான்னு நீ கேட்கறதும் நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் ஐ ஃபெல் தட்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் ஹேப்பன்ட். ஆனா ஃபைனலா அந்த மெட்வேகே பெனல்ட்டிடா, வாட் டிட் யூ திங்க் அபௌட் இட் ஆர்சனல் ஃபேனா? ஃபர்ஸ்ட் தாட்ஸ் நான் வந்து ஆர்சனல் ஃபேன். நேத்து நான் மேட்ச் பாக்குறப்ப வந்துட்டு நானா கத்திட்டு இருந்தேன் கன்ஃபார்ம் பெனால்டி இவனுங்க வந்து ஸ்கேம் பண்றானுங்கன்ட்டு. ரொம்ப ஏன்னா அது ரொம்ப எவிடென்ட்டா இருந்தது. ஏன்னா வந்து நூனோ மெண்டஸ் அவன் மேல விழுந்து புரண்டுலாம் இருக்கலாம். ஆனா வந்துட்டு ஒரு விஏஆர் செக் போல எதுவுமே போல. அட்லீஸ்ட் ஒரு விஏஆர் செக் போயிட்டு ரெஃப்ரியை கூப்பிட்டு பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் மன திருப்தியா இருந்திருக்கும். ஆனா எதுவுமே இல்ல, டோட்டலா எந்த டிசிஷனுமே இல்ல, கேன்சல் பண்ணிட்டானுங்க. ஸோ அதனால ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்துச்சு. பட் பொறுமையா யோசிச்சு பார்த்த அப்புறம் மறுபடியும் ரீப்ளே எல்லாம் பார்த்தப்ப பாக்குறப்பனா அவன் என்ன ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி நூனோ மெண்டஸ் வந்து கான்டாக்ட் வச்சுட்டான் மேடுவேகே மேல. நம்ம பையன் வந்துட்டு சாதாரணமா ஓகே ட்ரிப் ஆகி கீழே வந்துதான் பிரச்சனை இல்லை. இவன் அவன் கையை பிடிச்சி இழுத்து எக்ஸ்ட்ராவா ஒரு ஆக்டிங்க போட்டு இன்னும் கீழே விழுந்ததுனால எல்லாருமே வந்துட்டு அவன் ரொம்ப லைக் ஆப்வியஸ்லி ஓவர் ஆக்ட் பண்ணிட்டான். அதனால இது டிசிஷன் ஆப்வியஸ் டிசிஷன்ன்ற மாதிரி இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஒரு விஏஆர் செக் போயிருந்திருக்கலான்றத என்னோட ஒரே ஒரு கருத்து. பேர் ரெஃப்ரியை செக் பண்ண வச்சிருந்திருக்கலாம், பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லியிருந்தா அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் எதுவுமே போகாததுதான் ஒரே ஒரு வருத்தம். அதான்டா ஏன்னா நான் அந்த கேம் லைவ் ஆப்வியஸ்லி பார்க்க நான் ரீப்ளே பார்த்தோமா எனக்கு அதான் தெரிஞ்சது. இவனா விழுந்திருந்தானா கூட ஏதோ கிடைச்சிருக்குமோ என்னவோ, இவன் போய் கைய டேங்கிள் பண்ணி இவனோட சேர்த்து புடிச்சு கீழே இழுத்து ஆப்வியஸ்லி யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் இட். நீ ஏன் அவங்க கூட சேர்ந்து கீழே இழுத்து போகும்போது விழுந்தா உனக்கு ஆப்வியஸ்லி கிடைக்கவும் போறது இல்ல. அண்ட் என்ன சொல்லுவாங்க, அவன் விழுந்தா சரி ஆஃப், ரெண்டு பேருமே ஆஃப் த பால் தான், ஆனா இவன் சேர்த்து இழுத்து போய் விழுந்திருக்கான்டா, எப்படா நீ பெனல்டி கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபைனலி I just felt in the season full it was coming. When அந்த ப்ரீவியூ என்ன சொன்னேன், PSG need to score 2, Arsenal will not score the second goal அப்படின்னு சொன்னேன். மெயினா சொன்னதுக்கான ரீசன் சீசன் ஃபுல்லா நீ சொன்னது, சாக்கா has been atrocious, completely atrocious. ஒரு ஸ்டாட்டே இந்த கேம்ல வந்து இருக்கு where he's gotten 0 with everything. இது வந்து நான் எடுத்தே வச்சிருக்கேன் உனக்கு வந்து இது பண்ணுன்ட்டு, where he's gotten 0 assist goals அதெல்லாமே விடு. Shot on target 0, chance created 0, big chances 0, key passes 0, successful take on 0, accurate crosses 0. ஆனா இதோட மோசமான விஷயம் தெரியுமா, அவனும் ஓடகாடும் சேர்ந்து மொத்த கேம்ல 10 completed passes. ஆமா இதுதான் இப்ப நீ சொல்ற பாத்தியா, இது எக்ஸாக்ட்டா இப்படிதான் ஃபுட்பால பார்க்க கூடாதுன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நீ சொன்ன ஸ்டாட்ஸ் தான். சோ இப்ப எல்லாரும் பாக்குறவங்க இதெல்லாம் பார்த்தா ஜாலி 0-0 கலாய், இது நம்ம டீம் எல்லா டீமுக்கும் நடக்கும் தான். திடீர்னு மேட்ச் பார்க்காம இந்த 0-0 ஸ்டார்ட்டை பார்த்துட்டு ஆஹா என்னன்றீங்க. மேட்ச் ஃபுல்லா நம்ம என்ன சொன்னேன், அந்த ஒரு கோல் போட்ட அப்புறமா நாங்க ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணியிருந்தோம், சுத்தமா பொசிஷன் இல்ல. அப்போ இருக்கிறப்ப ஃபுல் அவங்க டீம் பிரஸ் பண்றப்ப இவன் எங்க ஆஃப்ல இருந்து எங்கடா ட்ரிபிள் பண்றது, எங்கடா டேக் ஆன் பண்றது, வாய்ப்பே இல்லையடா. அதுக்கப்புறம் எடுத்து சாக்கா ஒண்ணுமே பண்றதுன்னா என்ன பண்ண முடியும்? கரெக்ட்டா, that's the whole point of the stat. இப்போ நீ சொல்றது நாங்க கோல் போட்டா நாங்க பின்னாடி உட்கார்ந்துட்டோம், பின்னாடி இருந்து எங்களால வெளியே வர முடியாது. அப்போ 90 மினிட்ஸ்க்கு பால் உங்கள்ட்ட கிடைக்கவே இல்லையா, உங்களோட டிஃபென்சிவ் தேர்ட்ல பால் உங்களுக்கு கிடைக்கவே இல்லையாங்கறதா என் கேள்வி. கிடைக்கவே இல்ல நீ சொன்னா நான் ஏத்துக்கிறேன். லைக் அவங்க அட்டெம்ப்ட் எடுத்தாங்க பால், அதுக்கு அப்புறம் எங்கள்ட்ட வரவே இல்ல, திருப்பி நாங்க அட்டாக் பண்ணவே நாங்க பெருசா நாங்க அட்டெம்ப்ட் பண்ணல. எங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து ரிட்ல ரெண்டு சான்ஸ், ஒரு சான்ஸ் வந்து ஆவரேஜ் அடிச்சான், இன்னொரு சான்ஸ் ஆவரேஜ் வந்து அதுவும் வந்து ஓடகாரோட கீ பாஸ் ஒண்ணுமே பண்ணல. நீ அவனுக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ்க்கு அந்த கீ பாஸ் கொடுத்தான் அவன் அங்க. ஆனா ஒரு ஆப்வியஸ்லி இது ரொம்ப நல்ல சேவ் பண்ணிட்டான் அவன், இல்லன்னா அங்கேயுமே ஒரு 2-0 வாய்ப்பு இருந்தா முடிச்சிருக்கோம் கேம் அங்கேயே. அன்பார்ச்சுனேட்லி அதை முடிக்க முடியல. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பெருசா சான்ஸ் வரல யாருக்குமே, ஓடகாருக்கும் சரி சாக்காக்கும் சரி அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பே வரல. நீதான் சொன்னீங்க 28% பொசஷன் த்ரூ அவுட் த கேம், எப்படி வரும்? நீங்க ஏதாச்சும் சரி 1-0 ஆஃப் டைம்ல கூட நீங்க போறீங்களா, சரி அவங்க ஈக்குவலைஸ் பண்ணியிருந்தா கூட ஏதோ சொல்லியிருப்பேன். 1-0 ஸ்டில் ஹாஃப் டைமுக்கு அப்புறமும் வந்து இதையவே கண்டினியூ பண்ணலாம், அப்படியே நம்ம சேர்த்துருவோம், 90 மினிட்ஸ் நம்ம தாக்கு பிடிச்சிடலாம். அப்போ தாக்கு பிடிச்சிட்டீங்க, சரி எக்ஸ்ட்ரா டைம்ல வந்தாச்சு வந்து எஃபர்ட் எடுத்தாச்சு பண்ணலாம், அப்போ நீங்க பண்ணல.
அப்ப நீ என்ன சொல்ல வர? ஐ அம் பிளேயிங் ஃபார் பெனல்டிஸ்னு சொல்ல போறியா நீ எக்ஸ்ட்ரா டைம்ல? இதுதான் வந்துட்டு ஆர்சனலோட ருட்டீனா இருந்தது 1.5 மாசமா. லைக் வந்துட்டு சுத்தமா ஏன்னா எங்களுக்கு பெருசா அட்டாக்கிங் இது டெப்ளீட் ஆயிடுச்சு, கிரியேட்டிவிட்டி டெப்ளீட் ஆயிடுச்சு உண்மையிலேயே சொல்ல போனா. அதனால வந்துட்டு எங்களுக்கு அட்டாக் வந்து கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஸ்ட்ராங் பாயிண்ட் டிஃபென்ஸ். ஸோ ஆப்வியஸா சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் போயிட்டு என்ன ஸ்ட்ராங் பாயிண்ட் வச்சு தான் நீங்க பில்ட் பண்ணணும். இல்லாத ஒரு அட்டாக் வச்சு பில்ட் பண்ணுனா என்ன பண்ண? ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா யாருமே ஓடகாடு சரி மேஜிக்கலாலாம் ஒன்னும் பண்ணல. அவன் யாரு இருக்கா நீயே சொல்லு எங்க டீம்ல அட்டாக் பண்றதுக்கு? எவனோ ஸ்டெப் அப் பண்ற அளவுக்கு எவனுமே இல்ல. சோ இதுவரை நான் ஒரு நல்ல விஷயம் என்ன பாக்குறேன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் எங்களுக்கு. சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் 20 வருஷம் கழிச்சு வரும். இதுல இருந்து என்ன பாயிண்ட்ஸ்? சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் மட்டும் இல்ல, லீக் கப் ஃபைனல் இல்ல, எல்லா ஃபைனல்ஸும் போயிருக்கோம். ஃபைனல்ஸ்ல மட்டும் லைட்டா சொதப்பல் நடக்குதுதான். சோ இதுல இருந்து என்ன கத்துக்க முடியும்னு கத்துக்கிட்டு இப்ப எப்படி லீக் வந்து எப்படி டைட்டில் ஜெயிச்சோமோ அதே மாதிரி இதுல இருந்து கத்துக்கிட்டு அடுத்த வாட்டி ஃபைனல்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம். இதுதான் எங்களோட கீ டேக்அவேயா இருக்கும். அஃப்கோர்ஸ் இதுல இருந்து ஒரு நான் நிறைய தப்பு பண்ணிருக்கலாம், அட்டாக் பண்ணிருக்கலாம் நம்ம சொல்லலாம், கரெக்ட் தான், நானும் இல்லன்னு இல்ல. பட் இதுல இருந்து என்ன கத்துக்க முடியுமோ கத்துக்கிட்டு அடுத்த வாட்டில இருந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம். சார் அலெக்ஸ் ஃபர்குசன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு லூயி என்ரிகேக்கு. ஒன்லி ஒன் டீம் ஒன்லி ஒன் டீம் இல்ல, யூ ஆர் தி ஒன்லி டீம் தட் பிளேட் ஃபுட்பால், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃப் வந்து மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அப்ப நீங்க ஃபுட்பால் ஆடல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் முடிவு பண்ணிருக்காரு. நீங்க என்ன பண்ணீங்க? 120 மினிட்ஸா நீங்க என்ன பண்ணீங்க? அவரை பொறுத்தவரைக்கும் நீங்க ஃபுட்பால் ஆடல, நீங்க என்ன பண்ணீங்க? ஃபுட்பால் ஆடாம தான் நாங்க 38 கேம்ஸ் ஆடி வந்து டைட்டில் ஜெயிச்சிருக்கோம். அந்த கிளப் நம்ம அப்புறமா அடிப்போம். பட் இப்ப வந்து எனக்கு மூட் இல்ல அவனுக்கு அடிக்கிறதுக்கு. நான் செலிப்ரேஷன் மூட்ல இருக்கேன். அதனால வந்து அவங்க விட்டுறலாம். அந்த கிளப் இந்த செல்சி கிளப் எல்லாத்தையும் விட்டு நம்ம அப்புறமா சீசன் ரிவ்யூல பிடிக்கிறேன். பட் நாங்க ஃபுட்பால் ஆடலன்னா தெரியலடா. அப்ப எப்படின்னு தெரியல. சாம்பியன்ஸ் லீக்ல வந்து டாப் ஆஃப் தி குரூப் முடிச்சிட்டு ஃபுல் சீசன் ஃபுல் சாம்பியன்ஸ் லீக் இத வந்துட்டு 90 மினிட்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் சேர்த்து அன்டிஃபீட்டடா போயிருக்கோம். அதான்டா அன்டிஃபீட்டடா. டேய் நாங்க வந்து ஃபுட்பால் ஆடலன்னு சொல்றாங்க. எனக்கு புரியல என்ன சொல்றது. அன்டிஃபீட்டடா போனீங்க. அன்டிஃபீட்டட் ரன்னர்ஸ் அப் இது கொடுத்தாங்களா? அது ஒரு கோல்ட் மெடல் தனியா. எதுவுமே அது பெருமற்ற இதெல்லாம் சொல்லலடா. பட் ஃபுட்பாலே ஆட தெரியாம எப்படா இவ்வளவு பெரிய இது பண்றது எனக்கு புரியல. அப்ப ஃபுட்பாலே ஆட தெரியாம நீங்க அடுத்த வாட்டி சாம்பியன்ஸ் லீக் வரீங்களே, அது இதே பொசிஷன்ல வந்து காமிங்க, நான் ஒத்துக்கிறேன். நானு எங்களுக்கு ஃபுட்பால் ஆட தெரியல, நாங்க ஒத்துக்கிறோம். ஓப்பன் சவால் விடுறான் யுனைடெட் பாய்ஸ். அடுத்த வருஷம் ஃபைனல் வர்றீங்க, இவனுக்கு மூஞ்சில கரிய பூசறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட நாங்க நிறைவு வச்சுக்கிறோம். தேங்க்யூ. திஸ் இஸ் த ஃபைனல் வீடியோ ஃபார் திஸ் சீசன். எவ்வளவு 8 மந்த்ஸா வந்து நாங்க ரெண்டு பேருமே உங்களை we've made sure that we've kept you entertained. Hopefully you were entertained இந்த ஒரு 8 months. சுபா சார்பாவும் சரி, என் சார்பாவும் சரி, thank you so much. இல்ல அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பெரிய நன்றி சொல்லிடலாம். நம்ம 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. அதை நாங்க வந்து வேற எபிசோட்ல சொல்ல டைம் இல்ல. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு எண்ட் ஆஃப் சீசன்ல வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா நாங்க வேர்ல்ட் கப் முன்னாடி 10K ரீச் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். நம்ம ஆளுங்க மாஸ் பண்ணிட்டானுங்க கரெக்டா பிஃபோர் வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறதுனா 10K கொடுத்துட்டீங்க. சோ பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் தி ஃபுட்பால் பேஜ் ஃபேமிலி, எல்லாருமே இன்க்ளூடட். சோ அதோட சொல்லி ஆகணும். ஆமா தேங்க்யூ. தலைவன் வந்து பரேடு செலிப்ரேஷனுக்கு பார்க்க ரெடியா ஒரே குதூகலமா சட்டையெல்லாம் போட்டு உட்கார்ந்துருக்கான். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த சீசன் முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸ்ல போடுங்க. we will see you soon for the world cup series. டாக்குன்னு ஸ்டார்ட் பண்றோம், வெறித்தலம் பண்றோம். மறக்காம எல்லாரும் வந்துடுறீங்க.